சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். தலைமை கழக அலுவலகத்திற்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளருக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி புத்தகம் கொடுத்து வரவேற்பு. அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தமிழகம் முழுவதிலும் இருந்து முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, CV சண்முகம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்பு. கழக அமைப்பு ரீதியிலான மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்பு. விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்யும் திமுகவிற்கு எதிராக தலைமை கழக அலுவலகத்திலிருந்து விஞ்ஞான ரீதியில் பிரச்சாரத்தை தொடங்கிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தமிழகம் முழுவதிலும் இருந்து நிர்வாகிகள் பங்கேற்பு. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான MGR மாளிகையில் கழக பொதுச் செயலாளர் தலைமையில் கழக நிர்வாகிகள் பங்கேற்ற காணொலி காட்சி வாயிலான ஆலோசனை கூட்டம். கூட்டத்தில் கலந்து கொண்ட கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நெஞ்சார்ந்த நன்றி. ICC சாம்பியன்ஸ் கோப்பை இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. 49 ஓவர்களில் 254 ரன்களை குவித்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி அசத்தல். துபாயில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் வென்றதன் மூலம் 3வது முறையாக சாம்பியன்ஸ் கோப்பையை வென்று இந்திய அணி அசத்தல். 2000வது ஆண்டு இறுதிப் போட்டியில் தோற்கடித்த நியூசிலாந்து அணியை பழி தீர்த்தது இந்தியா. துபாயில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் நியூசிலாந்துக்கு எதிராக அபார வெற்றி பெற்று 3வது முறையாக கோப்பையை வென்றது இந்தியா. எதிரணி வீரர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த தமிழகத்தைச் சேர்ந்த வருண் சக்கரவர்த்திக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. தென்காசி மாவட்டம் வீரகேரளம்புதூர் அருகே 1ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த கல்லூரி மாணவர் சிக்கினார். விடியா ஆட்சியில் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என பெற்றோர்கள் வேதனை. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் 5ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 60 வயது முதியவர் சிக்கினார். டாடிசன் அரசு குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 17 வயது சிறுமியை திருமணம் செய்த 38 வயது நபர் போக்சோவில் சிக்கினார். குழந்தை திருமணத்தை தடுக்க வேண்டிய சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் எங்கே என மக்கள் கேள்வி. சென்னையில் பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்டு பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் பிடிபட்டார். திமுக ஆட்சியில் பெண்கள் வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலை இருப்பதாக பெற்றோர்கள் வேதனை. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் காதல் திருமணம் செய்த கர்நாடக இளைஞர் நண்பர்களால் அடித்து கொலை. வெளி மாநிலத்தைச் சேர்ந்த நபர்கள் பிரபலமான சுற்றுலா தலத்தில் துணிச்சலுடன் கொலை செய்யும் அளவிற்கு காவல்துறையின் கண்காணிப்பு இருக்கிறது என மக்கள் விமர்சனம். சென்னை அண்ணா சாலையில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் பிடிபட்டது. தமிழகமெங்கும் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை திமுக அரசு தடுக்க தவறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் அரியமங்கலத்தில் 421 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கின. குட்கா புழக்கத்தை தடுக்க முடியாமல் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை திணறுவதாக மக்கள் விமர்சனம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட் பகுதியில் போதைப் பொருட்கள் சிக்கின. திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
சென்னை அருகே மறைத்து வைக்கப்பட்டிருந்த 110 கிலோ கஞ்சா பறிமுதல். திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளப்பட்டி கடற்கரையில் 60 லட்சம் ரூபாய் மதிப்புடைய தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் சிக்கின. ஸ்டாலின் ஆட்சியில் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனை. கலால் வரி முறைகேடு தொடர்பாக டாஸ்மாக் அலுவலகம் மற்றும் மதுபான ஆலை அலுவலகங்களில் நடைபெற்று வந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவடைந்தது. பல்வேறு ஆவணங்கள் மற்றும் ரொக்க பணம் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குஜராத்தின் கூட்டுறவுத்துறை நிறுவனமான அமுல் தமிழ்நாட்டிற்குள் நுழைந்துவிட்டதை கூட தெரியாமல் கும்பகர்ண தூக்கத்தில் திராவிட மாடல். பாஜக உள்ளே வந்துடும் என திராவிட மாடல் மக்களை ஏமாற்றி வருவதாக பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் சமுத்திராப்பட்டி அருகே பாதி எரிந்த நிலையில் சாலையோர பள்ளத்தில் கிடந்த 60 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மீட்பு. ஏற்கனவே இளம் பெண் ஒருவர் எரித்து கொல்லப்பட்ட நிலையில் போலீசார் விழிப்புடன் செயல்பட்டு ரோந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தல். தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் பயனற்ற விளம்பர திட்டங்களை கைவிட்டு அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என தாம்பரம் பகுதி மக்கள் கோரிக்கை. மாநகராட்சி சார்பில் 905 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கப்பட்ட போதிலும் மழைநீர் வடிகால் பிரச்சினை, குண்டும் குழியுமான சாலைகள் பிரச்சினை, குடிநீர் பற்றாக்குறை, தெருநாய் மற்றும் கால்நடை தொல்லை, கழிவு மேலாண்மை போன்ற அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை என மக்கள் வேதனை. சென்னை மயிலாப்பூர் ராமகிருஷ்ண மடத்தில் இயங்கி வரும் பல் மருத்துவமனையில் நேற்று பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாகவும் அதனை காவல்துறை மறைக்க நினைப்பதாகவும் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறைக்கு குற்ற சம்பவங்களை தடுப்பது வேலையா அல்லது குற்றம் செய்யும் சார்களை காப்பாற்றுவது வேலையா என மக்கள் கேள்வி. திமுக கூட்டணியில் விசிக தொடர் அவமானங்களை சந்தித்து வரும் நிலையில் அக்கட்சியின் மகளிர் அணி கூட்டத்தில் புலம்பிய திருமாவளவன், மற்றவர்கள் 100 மீட்டர் ஓடி பெறும் இடத்தை நாம் 10,000 மீட்டர் ஓடி பெற வேண்டியுள்ளது என பேசியது யாரை பற்றி? வாரிசு அடிப்படையில் 4 ஆண்டுகளுக்குள் துணை முதல்வரான உதயநிதியை பற்றியா என மக்கள் கேள்வி. விருதுநகரில் கலால் உதவி ஆணையர் காரில் மதுபான கடைகள், தனியார் பார் உரிமையாளர்கள், மெத்தனால் விநியோகிக்கும் நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்டதாக 3,75,000 ரூபாய் லஞ்ச பணம் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிக் கொண்டு எதையும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாலேயே போதைப் பழக்கம் அதிகரித்திருப்பதாக மக்கள் விமர்சனம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே சுடுகாடு இல்லாததால் சடலத்துடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள். திமுக ஆட்சியில் பழங்குடியின மக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருவதற்கு இந்த சம்பவமே சான்று. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே ஆசிரியை வீட்டின் பூட்டை உடைத்து 100 சவரன் நகைகள் கொள்ளை. ஸ்டாலின் ஆட்சியில் வீட்டை பூட்டிவிட்டு நிம்மதியாக வெளியே செல்ல முடியாத சூழல் நிலவுவதாக மக்கள் வேதனை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உயிரை காவு வாங்கும் விதமாக உடைந்த கதவுடன் சென்ற அரசு பேருந்தின் வீடியோ காட்சிகள் வெளியானது. ஸ்டாலின் அரசு புதிய பேருந்துகளை வாங்காமல் ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்கி வாய்ஜாலம் பேசியே 4 ஆண்டுகளை கடத்திவிட்டதாக மக்கள் விமர்சனம். சென்னையில் மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டதால் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் அலை மோதிய பயணிகள் கூட்டம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை உரிய பேருந்து வசதிகள் செய்து தராததால் பொதுமக்கள் கடும் அவதி. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதி.
தலையில் பலத்த காயத்துடன் வந்த மூதாட்டி மருத்துவர் இல்லாததால் தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அவலம். இங்கே முறையான டாக்டரும் இல்லை, முறையான ஒரு சிகிச்சையும் இல்லை. எந்த ஒரு சிகிச்சைக்கான ஒரு மிஷினரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வர்ற பேஷண்ட்டெல்லாம் இங்கேருந்து தஞ்சாவூருக்கும் புதுக்கோட்டைக்கும் அனுப்பி விட்றாங்க. அதனால் இங்கே சரியானபடி ஒரு டாக்டர் வசதி இல்லாமல் இப்போ கூட சற்று முன் ஒரு 70 வயசு மதிக்கத்தக்க ஒரு அம்மா மண்டை கீழே விழுந்து மண்டை உடைஞ்சி பிளட்டு வெளியாகிட்டே இருக்குது. அவங்க அந்த பிளட்டை கட் பண்ணுறதுக்கு நிப்பாட்டுறதுக்கு முடியாமல் இங்கே உள்ள நர்ஸுங்க மட்டும் கடந்து போராடி பார்த்தாங்க. அவங்களால நிப்பாட்ட முடியல. வரும் 11ஆம் தேதி தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.